உங்க வீட்டுக்காரரு என்ன பண்றான்னு பாருங்க. இப்ப என்ன நானும் 4 நாளா லுக் விடுறேன், நீ ஆப்போசிட்லயே லுக் விடுறிய. இந்த கட்டிங் மாஸ்டர் கண்டுக்க மாட்டேங்கிறிய? எனக்கு கட்டிங் மாஸ்டர்லாம் பிடிக்காது. எனக்கு ட்ரில் மாஸ்டர், போஸ்ட் மாஸ்டர், ஹெட் மாஸ்டர் இப்படிப்பட்ட மாஸ்டர்களை தான் பிடிக்கும். உனக்கு அவங்கள பிடிக்கும், ஆனா அவங்களுக்கு ஒன்னும் பிடிக்காத. அண்ணே நான் உங்க புருஷன் பத்தி சொல்லும் போது நம்ப மாட்டேங்கல்ல. இப்ப பாருங்க அவர் பண்றது இல்லையே. நீ கவலைப்படாத, நான் இங்க வேலைக்கு சேர்ந்துட்டேன்னா நானே அவரை கவனிச்சுக்கிறேன். நீ ரொம்ப பேசுற பாய் காது வரைக்கும் வருது பாரு. இஸ்திரி பாக்ஸ் வச்சு தேய்ச்சிருவேன். போயா வராது வேலையை பாருங்க சீக்கிரம். ஒர்க் டேய் அரவிந்த், இங்க என்ன பண்ற? ஒர்க் பண்றேன். யார் இந்த பிளாக் ரோஸ்? கட்டிங் செக்ஷன்ல சேர்ந்திருக்கனே, நீ அப்பாயின்ட்மென்ட். கட்டிங் செக்ஷன் அது ஏ செக்ஷன் ஆச்சே. என்ன கேட்காம எவன்ட அப்பாயின்ட் பண்ணது? நம்ம எம்டி தானே பரிச்சை வச்சு பாஸ் மார்க் போட்டாரு. அந்த அண்டாவாய் சும்மாவே இருக்க மாட்டான், ஏதாவது பண்ணிட்டே இருப்பான். பாஸ் மார்க் போடுறதுக்கு இத பண்ணி கொடுமா? சரி எத்தனை மார்க்? 100க்கு 100ண்ணே. 100 + 100. ஓ லேடி டர்ன் ஆன் தி ஃபேஸ். மூஞ்சி காணோம். இங்க என்ன இருக்கு? எங்கடா? மூஞ்சி நேரா இருக்கு. இல்லையேடா. உள்ள இருக்குனே. உள்ளனா என்ன சொரகத்துக்குள்ளயா? உள்ளுக்குள்ள இருக்குனே. உள்ளுக்குள்ளயா? ஓபன் தி ஃபேஸ். மாட்டேன். லேடி உன் பேர் என்ன? பாத்திமா. பாத்திமா? இந்த டிவில செய்தி வாசிக்குமா அந்த பாத்திமாவா? அது இல்ல, என் பேரு பாத்திமா பீவி. ஓ அது பாத்திமா, நீ பாத்திமா பீவி. குரல் நல்லா தான் இருக்கு. மூஞ்சி கொஞ்சம் காட்டு. காட்ட மாட்டேன். ஏன்? உங்களை எப்ப எனக்கு பிடிக்குதோ அப்ப காட்டுறேன். ஐயோ ஹோம்லி அப்ரோச்டா. அரவிந்த் கம்முடா. இந்த மூஞ்சியை நீ பாத்திருக்கியா? பல நாளா பாத்திருக்கேன். அம்சமா இருக்கு. கட். மத்த அம்சத்தை நான் பாத்துக்கிறேன். யூ கோ. கோடா கோ. பாத்தி ரூமுக்கு போலாமா? என்னது ரூமுக்கா? இது கட்டிங் செக்ஷன். வேலை கத்து கொடுங்க. இருடா. யாரா நீ? நான் தானே அருள்சாமி. டிச்சே போடா. போலாமா? இல்ல போங்கண்ணே. நீ வேணா போடா. போடா. பாடுவா ஒரு வேளை செய்ய விட மாட்டேங்கறானுங்க. அஜோ 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 அஜோ. பாத்தி கைய கொண்டா, அப்படி கத்திரியை எடு, அப்படி ஓபன் பண்ணு, அப்படி கத்திரி எடுத்து கிளாத் மேல வச்சு கச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு கச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு ஆச்சுக்கு. என்னங்க கத்து கொடுக்கறன்னு கட்டி கட்டி பிடிக்கிறீங்க? கட்டி பிடிக்காம எப்படி கத்து கொடுக்கறது? டிரைவிங் கத்துக்கும் போது டிரைவர் கையை பிடிச்சு தானே கத்து கொடுக்குறான். டாக்டர் ஊசி போடும்போது கையை பிடிச்சு தானே ஊசி போடுறாரு. வளையல் போடும்போது வளையல்கார கையை பிடிச்சு தானே போடுறா. அப்ப மட்டும் கையை குழஞ்சிட்டு கொடுக்குறீங்க. நாங்க கட்டி பிடிச்சா மட்டும் நீ இழப்பமா? பாத்தி பாத்தி உன்னை அங்கங்க கட்டி கட்டி பிடிச்சி டச் பண்ணுன்னு உனக்கு ஏதாவது ஃபீலிங் ஏற்பட்டுச்சா? ஒரு ஃபீலிங்கும் வரலங்க. ஒரு ஃபீலிங்கும் வரலையா? ஏன்? பழகி போச்சு. அழாத விடு, சாப்பாட்டுக்கு நேரம் ஆச்சு. வா. பசிக்கல. வாடா. என்ன அவன் மூக்க உறிஞ்சிரா? சடிகடி பிடிச்சிருச்சா? அவன லவ் ஃபெயிலியர். என்ன இப்ப இவன் ராக்கெட் விட்டு ஃபெயிலியர் மாதிரி ஃபீல் பண்றானா? பல ஜோடியில சேர்த்து வச்சேன்னே, இவன் ஜோடியோட சேர முடியலண்ணே. என்ன அவன் பேச மாட்டான்? ஊமையா நீயே பேசிட்டு இருக்கற? வரங்க. ஏண்டா நீ ஏண்டா ஜோடிகளை சேர்த்து வைக்கிற? நீ என்ன புரோக்கரா? இல்லண்ணே, சோசியல் சர்வீஸ் மாதிரி அதை பண்ணிட்டு இருந்தேன். பெத்தவங்க வயித்தறிச்சலோட பல ஜோடிகளை சேர்த்து வைக்கிறது உனக்கு சோசியல் சர்வீஸா போச்சு. ஆமா, உன் லவ் ஃபெயிலியர் ஆச்சு. ஒன் சைடு லவ்னே. இது வரைக்கும் அவகிட்ட ஓபன் பண்ணல. ஏன் நீ ஓபன் பண்ணல? அவ பெரிய பணக்கார பொண்ணுனே. நான் அவளை காதலிக்கிறேன்னு சொன்னா டென்ஷன் ஆகி அடிச்சிருவானே. நீங்களா பார்த்து ஒரு பெரிய இடத்து பொண்ணை லவ் பண்ண வேண்டியது, உன்னை தெரிஞ்சு போய் அவ சப்பு சப்பு 4 அப்பா அப்பனா இப்படி ஓரமா உட்காந்து அழ வேண்டியது. அதுக்கு இந்த நான்சென்ஸ் எல்லாம் ஆறுதல். நீ என்ன ஆறுதல் சொல்றதுல காலேஜ் ப்ரொஃபஸரா? போடா. டேய், இந்த உட்கார்ந்துட்டு அழுகிறது, அடுத்தவங்கிட்ட ஐடியா கேட்கறது, இந்த கச்சடா எல்லாம் எனக்கு பிடிக்காது. அவன போட்டும். எத்தனை டிக்கெட் இருக்கு? இதுல ஏதாவது ஒரு ஓட்ட ஓடசல பார்த்து கரெக்ட் பண்ணிக்கடா. நீங்க நினைக்கிற மாதிரி இல்லனே. அவ காதல் வேணா பொய்யா இருக்கலாம். ஆனா என் காதல் நிஜம். வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாட்டி தானே காதல் பூக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் நெஞ்சுக்குள்ள காதல் பூத்து குலுங்கிருச்சுன்னு செருப்பு கட்டி மூஞ்சி மாதிரி அடிச்சு போடுவேன். அது என்ன உங்களுக்கு மட்டும் காதல் பூக்கிறது, குலுங்கிறது, உதிர்றது? நெஞ்சுக்குள்ள என்ன பூச்செடியை தண்ணி ஊத்தி கடையா வளர்க்குறீங்க? டேய் படுவா, உனக்கு மட்டும் இல்ல, ஆல் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேனுக்கு சொல்றேன். இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் 1 சைடு லவ், 2 சைடு லவ், 3 சைடு லவ். அதை விட முக்கியம் காதல் ஜோடிகளை சேர்த்து வைக்க கூடாது. அவன் சேர்றா இல்லன்னா சேர்த்து தொலைட்டு மேடா. லஞ்ச் பிரேக்ல சாப்பிட விடுங்கடா, மண்டையை சொரியாதீங்கடா. படுவா. ஹாய் சிவராமகிருஷ்ணன், இன்னைக்கு என்ன உங்க டிஃபன் கேரியர் ஸ்பெஷல் ஐட்டம்? இனிமே தான் கேரியர் ஓபன் பண்ணி பார்க்கணும். என்ன எல்லாரும் கேரியர் எடுத்து வந்தா நீ தட்டு எடுத்துட்டு வர்ற? நான் பேச்சுலர்ல ஆள் கொஞ்சம் போடுங்க. அத வெளியில வாசல்ல நின்னு எடுத்துக்கலாமே. நீ உட்கார்றா. டேய் எம்டி, அடடடடட, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு உன் பொண்டாட்டிக்கு இப்படி ஊட்டி விட்டுருக்கியா?
வலிராம் பாரு நிறுத்துறா மாமி என்ன கேரியரை பாத்துட்டே இருக்கீங்க பிரிங்க பிரிச்சுட்டே இருக்கேன் போடுங்க அமாவாசை காக்காய்க்கு சோறு வைக்கிறது இல்ல அது மாதிரி நினைச்சிட்டு வைங்க அடேங்க அப்பா சிவராமகிருஷ்ணன் என்ன கேரியர் களை கட்டுது சிக்கன் மட்டன் ஃபிஷ் எக் அடடா இன்னைக்கு ஒரு கட்டு கட்டிட வேண்டியது அச்சச்சோ என்ன நொச்சோ இன்னைக்கு கிருத்திகை ஆச்சே மாமி இந்த கிருத்திகை அமாவாசை எல்லாம் ஓரத்துல வச்சுக்க இது பெரிய குளம் எல்லாத்தையும் கட்டு ராமகிருஷ்ணன் போடு பிரதர் எனக்கு சின்ன டவுட் இன்னைக்கு கிருத்திகை கோயிலுக்கு போகணும்னு என் பொண்டாட்டி சொன்னா அதை மறந்துட்டு இதெல்லாம் அனுப்பிச்சிட்டாலோ விடுங்க பிரதர் வீட்டுல அவங்க மறந்தாதான் நம்ம எல்லாம் இப்படி நல்ல ஐட்டம் சாப்பிட முடியும் எனக்கும் வாச்சிருக்காளே ஒரு பொண்டாட்டி தயிர் சாதம் பச்சை மிளகா தயிர் சாதம் பச்சை மிளகா என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு பண்ணுவா பிரதர் என்ன பச்சை மிளகாய்க்கு பதிலா பச்சை வெங்காயத்தை வச்சிருவா இருக்கட்டும் அவளையே நான் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் இல்ல பிவி நீ எதுக்கு மண்டை ஆடுறேனே புரியல மூஞ்சி தெரிஞ்சதுனால ஒரு ரியாக்ஷன் பார்த்து புரிஞ்சுக்கலாம் பிரதர் அவர் பேசிட்டே இருப்பாரு நீ போடுப்பா சரிண்டாங்க டாபர்மேன் கொலைக்குது போடுங்க சிவராமகிருஷ்ணா எனக்கு கொஞ்சம் போட பாரு பிச்சைக்காரன் தட்டேந்திரம் பாரு யாரு நான் பிச்சைக்காரனா நான் அந்த கம்பெனி எம்டி நீ எம்டி மாதிரி ஒரு நாளாவது நடந்துக்கிறியாடா கரெக்டா லஞ்ச் பிரேக்ல டைனிங் டேபிள் உட்கார்ந்து எங்க தட்டையே பார்த்துட்டு நாங்க எப்படி சாப்பிடுறது ஓ சொந்த காசுல ஒரு நாளாவது 1/4 கிலோ கறி வாங்கி சாப்பிடுறா பிரதர் நம்ம எம்டி என்னையா எம்டி இவன் லண்டன் கேம்பிரிட்ஜில் படிச்சானா யூனிவர்சிட்டியில் படிச்சானா கொட்டாப்பட்டி தின்னப்பள்ளி கொடுத்த கணக்கு தப்பா போட்டு பாஜா எடுத்து செருப்படி வாங்குவா ஊட்டிக்கு டூர் போனப்ப குறுக்கா தூங்கிட்டு இருக்கும்போது கோட்டை தேடிட்டு ஓடியான்டா இவனுக்கெல்லாம் ஒரு ஸ்டெப் பண்ணிடா டே பாத்திமா பேசத்தான் ஓபன் பண்ணி காட்ட மாட்டேங்கிற உன் டிஃபன் பாக்ஸாவது ஓபன் பண்ணி காட்டு நீங்களே திறந்து பாருங்க ஓ அதையும் நான் தான் ஓபன் பண்ணிக்கணுமா என்னாச்சு என்ன இது அதே பச்சை மிளகா அதே தயிர் சாதம் என் பொண்டாட்டி விட நீ மோசமா இருப்ப போல இருக்க நீங்க மட்டும் டெய்லி தயிர் சாதமும் பச்சை மிளகாவும் சாப்பிடும்போது நான் மட்டும் எப்படிங்க வெரைட்டியா சாப்பிடுறது அதாங்க என்னங்க ஒரே வார்த்தையில ஆட்ட டச் பண்ணிட்டு நீ இவ்வளவு தூரம் வந்ததுக்கு அப்புறம் இந்த முக்காடு எதுக்கு ஐயோ வேணாங்க அத மட்டும் காட்ட மாட்டேங்கிறீ அடச்சி இந்த மூஞ்சிய வருஷம் பூரா பார்த்து போர் அடிச்சு போச்சுன்னு தானே நான் அந்த மூஞ்சியை செலக்ஷன் பண்ணேன் அவ என்னடான்னா காட்ட மாட்டேங்கிறா அவ மூஞ்சி எப்படி இருக்கும் மனிஷா கொய்ராலா மாதிரி இருக்குமா இல்ல ஐஸ்வர்யா ராய் மாதிரி இருக்குமா கம்பெனிக்கு போன உடனே அந்த மூஞ்சியை எப்படியாவது பார்த்தே தீர்வேன் என்னங்க சத்தம் சுத்தம் எங்கே அவள் என்றே மனம் தேடுதே ஆவலாய் ஓடிவா ஓ ஓஹோ பார்த்தி பார்த்தி டெய்லி என் கனவுல வந்து என்ன தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்றியே இது உனக்கு நியாயமா அப்ப கூட முகத்தை காட்ட மாட்டேங்கிறியே மெல்ல திறந்தது படத்துல அமரா வந்த மாதிரி கடைசி வரைக்கும் முகத்தை காட்டாம சேத்துல உளுந்து செத்து போயிடாதம்மா உங்களை விட்டுட்டு நான் மட்டும் தனியா போவேனா ஏன் ஒரு ஊரையே சேர்த்து கூட்டிட்டு போயேன் மூடி வைக்கிற பொருளுக்கு தான் கிக் அதிகம்னு சொல்லுவாங்க அது உன் விஷயத்துல ட்ரூ ஆகிருச்சு பாத்தி காஜா எடுத்துட்டு இருந்த ஒன்ன கைய புடிச்சு கட்டிங் சொல்லி கொடுத்து இன்னைக்கு காஸ்டியூமர் ஆக்கியிருக்கேன் அந்த நன்றிக்காவது உன் பேச ஓபன் பண்ணி காட்டக்கூடாதா என் முகத்தை காட்டணும்னா ஊர்ல ஒரு வயல இருக்க கூடாதா அது இல்லைங்க என் மனசுல நீங்க நிக்கிற மாதிரி ஒரு gift கொடுங்க அப்புறமா போட்டடா ஒரு போடு ஓசியில சிக்குவான்னு பார்த்தா ஊசியில குத்துறாள சரி சீப் அண்ட் பெஸ்டா முடிச்சுக்குவோம் கம்மலை வாங்கி மாட்டினா காதோட அத்துட்டு போயிடுவானுங்க மூக்குத்தி மாட்டி விட்டா சளி சிந்தும் போது சிந்தி எறிஞ்சிருவா என்ன செய்யலாம் கொலுச வாங்கி காலில் மாட்டி விட்டா அவன் நடக்கும் போது ஜல்லு ஜல்லுன்னு சவுண்ட் வரும் அப்ப நாம அவன் மனசுல ஜில்லு ஜில்லுன்னு போய் நிப்போம் பாத்தி கிஃப்ட் நாளைக்கு ரெடி மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே ஹை மொட்டுகளே மொட்டுகளே மூச்சு விடாத மொட்டுகளே இங்கே வை நான் ரெடி நீ ரெடியா பெண்ணே நீ யாரோ ஐஸ்கிரீம் சிலையே நீ யாரோ கண்ணில் தோன்றி மறையும் காணல் நீரோ என்ன தொடாதீங்க ஏ எல்லாரும் லஞ்சுக்கு போயிட்டாங்க என்ன மட்டும் எதுக்கு வெயிட் பண்ண சொன்னீங்க
உனக்கு ஒரு gift கொடுக்கறேன்னு சொன்னல, அத நான் இன்னைக்கு கலட்டிட்டு வந்தேன். இல்ல வாங்கிட்டு வந்தேன். ஜிஞ்சிக்கு சிக்கா. கொலுசா பழசு மாதிரி இருக்கு. ஆமா, கமலஹாசன் யூஸ் பண்ணது சலங்கை ஒலியில. பழசு இல்லாம புதுசாவா இருக்கும். உன் வெண்டைக்காய காட்டு. இல்ல கெண்டைக்காய காட்டு. இந்த கார் நான் எங்கேயோ பாட்ட மாதிரி இருக்கேன். லேடிஸ் கால்லாம் அப்படிதான் இருக்கும். மாட்டுங்க. டார்லிங், இப்ப முகத்தை காட்டட்டுமா? காட்டு டார்லிங். அதுக்காகத்தானே நான் இவ்வளவு நாளா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். கமான். நீயா? அரவிந்தசாமி. எஸ் பாஸ். இந்த கட்டிங் மாஸ் இன்டர்வியூக்கு எல்லாம் வந்தாச்சா? எல்லாம் ரெடி. ஒவ்வொரு ஆளா உள்ள அனுப்பு. இந்தாங்க ஃபைல். தேங்க் யூ. நம்பர் 1. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உன் பேரு? இளங்கோ. மிஸ்டர் இளங்கோ, ஜாக்கெட்டுக்கு பட்டன் முன்னாடி வச்சா நல்லதா பின்னாடி வச்சா நல்லதா? ரெண்டு பக்கம் வைக்காம இருந்தா ரொம்ப நல்லது. என்னது ரெகுலேட் ஏரியாவுக்கு போயிட்டு இருந்த மாதிரி பேசுறான். இங்க பாருப்பா, நீ கட்டிங் செக்ஷனுக்கு லாய்க்கு இல்ல, அயனிங் செக்ஷனுக்கு தான் லாய்க்கு. இளங்கோ, யூ கோ. தேங்க் யூ சார். தேங்க் யூ. நம்பர் 2. ஐ கம் இன். எஸ். உன் பேர் என்ன? கணேஷ் குமார். வயசு 25. வெயிட் 70 kg. என்னங்க இது? இவர் அவ்வளவு கேட்டா மேட அளவு சொல்றாரு. சேட் அப். ஆமாங்க, என்ன கண்ணாலேயே கரெக்டா அளவெடுக்கிறாரு. அவரையே வச்சுக்கலாங்க. தேங்க் யூ. டிக்கெட். டிக்கெட்னா தெரியாதா? அவங்களே கேட்டு பாரு. எம்டி சார், இது உங்க ஒய்ஃபா இல்ல வைஃபா? சரி சரி, இழிக்காத. வைஃப் தானே? இவெல்லாம் இருக்கிற இடத்துல ஒரிஜினல் இருக்குமா? இருக்கும். சரி, உங்க எக்ஸ்பீரியன்ஸ்? மை எக்ஸ்பீரியன்ஸ்? எஸ். மை கிராண்ட் ஃபாதர் வைஜெயந்திமலா காஸ்டியூமர். மை ஃபாதர் நாட்டிய பேரோடி பத்மினி காஸ்டியூமர். ஐ அம் ஆப் ட்ரெஸ் போடுற ராமராஜில இருந்து ஃபுல் ட்ரெஸ் போடுற ஐஸ்வர்யா ராய் வரைக்கும் காஸ்டியூமர். நீங்க காஸ்டியூம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? குட் क्वेश्चन. This is a tape. The pencil. Take it. This is ஆதாரம். உங்களுக்கு யாராவது ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்களா? இந்த சொறி முடிச்ச வேலைக்கு ரெக்கமெண்டேஷன் வேறயா? இங்க பாரியா, இங்க வேலை செய்யறாரே சிவராமகிருஷ்ணன், அவர் தான் அனுப்புனாரு. ஓகேவா? நடத்தீங்க. ஓ, நம்ம சிவராமகிருஷ்ணனா? எஸ். அப்ப ஓகே. இப்போ ஓகே இல்லையா? இப்போ ஓகே. ஓகே. யூ ஆர் அப்பாயிண்டட். Thank you. அரவிந்தசாமி, சாருக்கு நம்ம மொத்த ஃபேக்டரி சுத்தி காட்டுறது என்ன திப்பு சுல்தான் கோட்டையா என்ன? இங்க இருந்து பார்த்தாலே தெரியுது அந்து போன தையல் மிஷின். அது ஒரு 500 இத்து போன பொண்ணுகளும் தச்சிட்டு இருக்காளுங்க. அதை நானே பாத்துக்கிறேன், நானே ஜாயிண்ட் ஆயிக்கிறேன். அப்புறம் இந்த மாசம் சம்பளம் இப்பதானே ஜாயின் பண்ணீங்க? இப்பவா சேர்ந்தேன்? நான் போன மாசத்துல சேர்ந்த ஞாபகங்க. அவருக்கு வாய் சாஸ்தி. ஐ ஹிப், மிடில் ஹிப்னு கட் பண்ணி ஒரிஜினல் ஹிப்ப பார்த்தாலே போர் அடிக்குது. பத்தாவதுக்கு ஜன்னல் வச்ச ஜாக்கெட், டோர் வச்ச ஜாக்கெட்னு நம்மள கார்பெண்டர் ரேஞ்ச் கொண்டு வந்துடுறாங்க. இந்தியாவின் ஜனத்தொகையை குறையன்னு சொல்றாங்க. எவன் குறைக்கிறாங்கறான்? நாங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி தள்ளிட்டே இருக்கிறோம். பெருந்தன்மை அவங்களும் ப்ரொடக்ஷனை உற்பத்தி பண்ணி ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. மிஸ்டர் கணேஷ், என்ன புலம்பிட்டு இருக்கீங்க? புலம்பாம என்ன பண்றது? இத புடிங்கடி. இந்த அடுப்பாய கம்பெனில சேர்ந்ததுல இருந்து உடம்பே ஹீட் ஆயி போச்சுப்பா. ஆமா, நீ என்னமோ 4 நாளா கன்சியூமர் கோர்ட் கண்டக்டர் நாலஞ்சு அதென்னாச்சு? விடுவடா, அந்த பயல 4000 ரூபாய் ஃபைன் கட்ட வச்சிட்டேனே. ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ற? இந்த கண்டக்டர், காய்கறி கடைக்கார இவங்களை எல்லாம் ஏன் டிஸ்டர்ப் பண்ற? தப்பு பண்ணவனுக்கு தானே தண்டனை வாங்கி கொடுத்துருக்கேன். நான் என்ன பணத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போறேன். 2000 ரூபாய் அந்த கண்டக்டர் பொண்டாட்டிட்டு கொடுத்தேன். 1000 ரூபாய் அனாதை விடுதி கொடுத்தேன். மீதி 1000 ரூபாய் உங்களுக்கு அரவிந்த் சுவாமிக்கு செலவு பண்ணலாம்னு இருக்கேன். அரவிந்த் சுவாமி அனாதையா? நீ ஏன் அனாவசியமா டென்ஷன் ஆகுற? நாங்க 2 பேர் ஃபேமிலி மேன். உனக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? இல்ல. அண்ணன் தம்பி இல்ல. ஒய்ஃப்? நோ. அப்ப நீ அனாதைடா. உனக்கு எந்த ஊர்டா? என் ஊர் இந்தியா மேப்லயே இல்ல. இந்தியா மேப்லயே இல்லாத ஊரு. அது என்ன ஊரு? அத்திப்பட்டி கிராமம். அந்த பாட்டியா நீ? என்ன சம்திங் ராங். சம்திங்னா எவர்திங் ராங்மா. ஒரு ஊரு ஜனங்களே தண்ணிக்குள்ள போய் தட் பிளாக் அவுட் மட்டும் மேல வந்திருக்கான். நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, தட் பிளாக் அவுட் உள்ள போய் ஊரே மேல வந்திருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். அது எப்படா நீ மட்டும் வந்த? ஒவ்வொருத்தர் காலா பிடிச்சி உள்ள இழுத்து விட்டு நான் மட்டும் வெளியே வந்துட்டேன். பாத்தியா, 500 பேரை சாப்பிட்டுட்டு அனகொண்டா மாதிரி வந்துட்டு இருக்கான். ஏப்பா, உன் கன்சியூமர் கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு இவன் உள்ள தள்ள கூடாதா? சே பாவம், அனாதை. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் என்ன ஜெயிக்க முடியாது. ஏன்? நான் ஒரு கருப்பு சரித்திரம். இந்த கருப்பு சரித்திரம் சொல்ல மறந்த கதை. இந்த உடான்ஸ் எல்லாம் ஏங்கட்டு விடாத. ரேஷன் கார்டு இல்லைன்னா படுவா, நீ ஊருக்குள்ளே இருக்க முடியாது. கார்பரேஷன் காரன் துரத்தி அடிப்பான். போடா. ஜனங்க ஏமாந்துருக்க நேரமா பார்த்து எதையாவது சொல்லிட்டு ஓடி போயிரு. சிரோமா பாத்தி மறந்துடாத. பாய். இவர் லண்டன் ரிட்டர்ன் ஈவினிங் ஆனா பாத்தியில தான் மீட் பண்ணுவாரு. போறம்போக்கு குவார்டர் வாங்கி ஆளு கொஞ்சமா நக்கிட்டு தெரியுங்க.
அப்புறம் சிவராமன் இந்த 1000 ரூபாய் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் 50 ரூபா நோட்டா 500 ரூபா நோட்டா? அது முழு 500 நோட்டா தான் இருக்கு. ராத்திரி தான் பார்ட்டி, இப்ப என்ன போய் வேலையை பாருங்க போங்க. உஷாரா இருக்கிறீங்களாப்பா? பார்ட்டி 8 மணிக்கு. இந்த பாட்டு ஸ்டாப் ஸ்டாப். டேய், இது என் வீடு, நான் இறங்கி போறேன். நீ எங்கடா வர்ற? அண்ணே மிட் நைட்ண்ணே, தெருவுல போனா நாய் கடிக்கும்ண்ணே. பகல்ல போனா மட்டும் விடுமா கடிக்கு? நாய் கிட்ட கடி வாங்க. என்னடா சொன்ன? நீங்கள் அண்ணியும் படிப்பீங்கல்ல, அண்ணி பக்கத்துல படுத்துக்கிறேன். இல்ல உங்க ஓரமா படுத்துக்கிறேன். கிக்கு ஓவரா இருக்குன்னு டைலாக மாத்தி எல்லாம் பேசாத, பிஞ்சு போடும் பிஞ்சு. மிஸ்டர் ராமகிருஷ்ணன். என்ன பிரதர்? போற வழியில ஒரு சாக்கடையா பார்த்து இந்த பண்ணியை தள்ளி விட்டு. ஓகே ஓகே. ஸ்டாப்டா ஸ்டாப். கோடா கோ. அவர் மட்டும் முன்னாடி உட்காருவாரா? நானும் உட்காருவேன். ஐயோ அரவிந்த் சார், வாங்க இங்க. இதான் முன்னாடி. இதான் முன்னாடியா? ஏறு. யோ ஃபர்ஸ்ட் ஐடியா. ஐடியா. வணக்கம் தல. வணக்கம். வணக்கம் தல. வணக்கம் தல. வணக்கம் தல. டேய் ஸ்டாப். என்ன எல்லாரும் உன்னை தலை தலைங்கறாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லண்ணே. என்னன்னு ஒண்ணு இல்ல, நான் தான் பார்த்தனே தலை தலைங்கறாங்க. உன் பேர் என்ன? அரவிசாமி. அதை ஏன் கூப்பிடல? நான் தானே தலைவர்ங்கிற பேரை சுருக்கி தலைன்னு கூப்பிட சொன்னேன். நீ தலைவரா? ஆமா. எப்ப தலைவரான? எந்த கட்சிக்கு தலைவரான? கட்சியில வேண்டாட்டே, நாங்களா எடுத்துக்கிறது. ஓ, நீங்களே நினைச்சா தலைவர் ஆயிக்கிறது. தலைவருங்கிறதே 4 எழுத்து, அதையும் சுருக்கி 2 எழுத்துல தலைங்கிறீங்க. டேய், இந்த தலைன்னு சொல்றவங்களை எல்லாம் போலீஸ்ல கூட்டிட்டு போய் 6 மாசத்துக்கு பட்டைய கிளப்புனா வச்சுக்குவீங்களா? வைக்க மாட்டான். வைக்க மாட்டான். தலைன்னு வச்சுக்குவியா? டேய், உங்க எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி சொல்றேன், இனிமே எவனாவது இவனை தலைன்னீங்க உங்களுக்கு தலை இருக்காது. தல வணக்கம். டேய், நான் சரி இப்பதானே நான் சொன்னேன் தலைன்னு சொல்லாதேன்னு. இவாடா, உனக்கே தலை இல்ல, இவனை தலைங்கிறியா? இனிமே தலைன்னு சொன்ன உன் தலையில கொத்து புரோட்டா போட்டுருவேன். போடா. சரி தல. ஐயோ, இவனுக்கு திருந்த மாட்டாங்கடா, நாக்கில சொறி வச்சிருச்சு. தலை காலு வாலு நம்ம உசுர வாங்குறானுங்க, பண்ணாட பக்கிரி பசங்க. என்ன பிரதர், என்ன என்ன இவ்வளவு கோவம்? யார கடிச்சிட்டு வரீங்க? நான் என்ன நாயா கடிச்சு வைக்கிறதுக்கு? என்ன பிரதர், நீங்களும் சேர்ந்து வர்றீங்க? ஒரு பையன் அப்பா அம்மா வச்ச பேரை சொல்ல மாட்டேங்கிறான். தலைங்கிறான், வாலுங்கிறான், காலுங்கிறான். ஒரு 10 தலையை சேர்ந்தாப்புல சட்டக்கு சட்டக்கு சட்டக்குன்னு கொத்திட்டோம்னா ஒருத்தனு தலைன்னு சொல்ல மாட்டான். பிளாக் ஊரை மாத்துறானுங்க, பேரை மாத்துறானுங்க, வேலை பார்க்க மாட்டேங்கிறானுங்க. ஏன் நீங்க ரொம்ப பாக்குறீங்களோ? என்ன சேம் சைடு கோல் அடிக்கிறீங்களா? ஆமா, அது என்னது நோண்டிட்டு இருக்கீங்க? கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்றது உங்களுக்கு நோன்றதா தெரியுதா? ஆட உடுங்க பிரதர், 24 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அந்த அண்டா வாயனுக்கு நம்ம சேர்த்து கொடுக்கணுமா? சத்தம் போடாதீங்க. சத்தம் போட்டு அந்த அண்டா வாய என்ன பண்ணிடுவான்? அண்டா வாய ப்ளீஸ் பிரதர், சும்மா இருங்க பிரதர். நம்மள மாதிரி ஒரு 4 இன்டெலிஜென்ட் வேலையை விட்டு வெளியே போயிட்டா என்ன பண்ணுவான்? ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க பிரதர், மனுஷன் இருந்தா ரிலாக்ஸா என்ஜாய் பண்ணணும் லைஃப. ஆமா, இந்த கம்ப்யூட்டர்ல செக்ஸி படம் எல்லாம் வருமாமே? ஹலோ ஹலோ, நான் தான். ஓ, நீங்க தானா? கல்யாணம் ஆயிடுச்சு, அலையறீங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் அலைச்சல் ஜாஸ்தியா இருக்கு. இருங்க, வீட்ல சொல்லி தட்ட சொல்றேன். இப்போ தினம் தட்டி தான் அனுப்புறேன். இதுல ரெக்கமெண்டேஷன் வரியா? தள்ளுங்க பிரதர், நான் உங்களுக்கு தட்டிக்கிறேன். அது வருதுடா வருதுடா வருது, வந்துருச்சு. பிரதர், அங்க பாருங்க, சூப்பரா பிகர். கம்ப்யூட்டர்ல இந்த மாதிரி பிகர் வந்தா எவன் யார் தியேட்டர்ல வந்து படம் பாப்பா? வீட்டுக்குள்ளேயே உட்கார்ந்து போட்டு போட்டு பாத்துட்டு இருப்பானுங்களே. பிரதர், அந்த மவுஸை கொடுங்க, நான் கொஞ்சம் ரவுஸ் பண்ணி பாக்குறேன். இத மாத்துறீங்களா இல்லையா? நான் மாத்த மாட்டேன். இது என்ன, யாரோ தேன்மொழியின் கவிதை எழுதிருக்காங்க? கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சது தேன்மொழி மான்மொழி எல்லாம் கவிதை எழுதிருக்கான். லைஃப் இருந்தா என்ஜாய் பண்ணு பிரதர். கொண்டாங்க. நான் இத படிக்கணும், அவங்கள பாராட்டணும். நான் இந்த பிகரை பார்க்கணும், அதை ரசிக்கணும், அதை லவ் பண்ணணும். நெக்ஸ்ட் கம்ப்யூட்டருக்கு போறேன். பொண்ணு ஒருத்தி சும்மா சும்மா பார்த்து சிரிச்சா சும்மா சும்மா, அவளு நானும் சும்மா 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 சும்மா. எங்கடா என்னடா சும்மா சும்மா பாட்டுதான். என்னடா சும்மா பாட்டு? 5 மணிக்கு சும்மா சும்மா. பாட்டை கட்டு பண்றா. என்னடானா சும்மாங்கிற வார்த்தையை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். சும்மாவால எவ்வளவு அழிவு ஏற்பட்டு தெரியுமா? என்ன ஏற்பட்டிருக்கு? ஒசாமா பில்டன் சும்மா இருந்தா பெண்டா கட்டாட உடைஞ்சிருக்குமா? முஷரப் சும்மா இருந்தா கார்கில் போர் வந்திருக்குமா? சதாம் ஹுசேன் சும்மா இருந்தா ஈரான் ஈராக் போர் வந்திருக்குமா? ஜிடி நாயுடு சும்மா இருந்திருந்தா ஒரு பேனாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? தாமஸ் ஆல்வா எடிசன் சும்மா இருந்திருந்தா ஒரு சினிமாவை கண்டுபிடிச்சிருக்க முடியுமா? சும்மா இருந்திருந்தா பொகரான்ல குண்டு வெடிச்சிருக்குமா? உங்க அப்பாவும் உங்க அம்மாவும் சும்மா இருந்திருந்தா நீ வந்திருப்பியா? உங்ககிட்ட வந்து நான் பேசிட்டு இருப்பேனா? இந்த சும்மாங்கிற வார்த்தையில கெட்டது மட்டும் இல்ல, நல்லதும் இருக்கு. இது தெரியாம எல்லாரும் எதுக்கு எடுத்தாலும் சும்மா
எங்க போறீங்க? சும்மா போறேன். என்ன பண்றீங்க? சும்மா பண்றேன். என்ன செய்யறீங்க? சும்மா செய்யறேன். ஏன்டா சும்மாவை இப்படி வேஸ்ட் பண்றீங்க? இந்த சும்மா சாதாரணமா இருந்து சினிமா வரைக்கும் வந்துருச்சு. சும்மா 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 சும்மா. பப்ளிக் எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கை பண்றேன். இனிமே யாருக்கு எது நடந்தாலும் சும்மான்னு சொல்லாதீங்க, அம்மான்னு சொல்லுங்க. எங்க சொல்லு அம்மா. அடங்க அம்மா. அப்படி பிடிச்சுக்க. ஊர்மிளா என்னங்க? ஊர்மிளா என்ன பிடிச்சிருக்கா? உங்களை போய் பிடிக்காம இருக்குமா? அப்படின்னா ஒரு பாட்டு என்னது? என்ன அநியாயம் பண்ணிட்டு இருக்கீங்க? காலையில எழுந்திருச்சு கம்பெனியை திறந்து ஊதுபத்தியை கொளுத்தி வச்சு வேலையை ஆரம்பிக்காம இப்படி பஜனை பாட்டு பாடிட்டு இருந்தா இந்த கம்பெனி எப்படா உருப்படும்? ஐயோ எங்க சாங் ஒரு மாதிரி ரிப்பீட் பண்ணு. ஸ்டாப். லாஸ்ட் லைன் மட்டும் பாடு. பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன் கா பஜன் பஜன். கர்மாந்திரம் முடிச்சுல போங்கடா. ஏண்டா இது என்ன எக்ஸ்போர்ட் கம்பெனியா இல்ல செக்ஸ் படம் ஓடுற தியேட்டரா? நீங்க இப்படி கூத்தடிக்கிறத எம்டி பார்த்தா என்ன நினைப்பார்? என்ன நினைப்பான்? அவன் தான் ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்கான். இவெல்லாம் எம்டியா தம்டி. வாடா. கம்மிங் கம்மிங். யூ கால் மீ? யா நீ தான் இந்த ஃபேக்டரி ஓனர். இப்படி கூத்தடிச்சிட்டு இருக்காங்க, கண்டிக்காம நீயும் பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. என்ஜாயிங் தி பியூட்டி wherever it is. ஆஹா அமெரிக்கன் சிட்டிசன் அப்படியே இங்கிலீஷ் தான் பேசுவாரு. தமிழ்ல பேசு. அழகு எங்கெங்க இருக்குதோ அதையெல்லாம் ரசிக்க சொல்லிருக்காங்க. யார் சொன்னா? இது உன் கண்ணுக்கு அழகா இருக்கா? வா ரசி. பாரு கருவாட்ட கவரத்துக்கு பூனை ரெடி ஆகிற மாதிரி இருக்கான் பாரு. தச்சி ஆம். இந்த மாதிரி நீ ரசிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஃபேக்டரி டேமேஜ் ஆகிடும். அப்புறம் நீ எம்டியா இருக்க மாட்ட. எம்டி ஆகி ரோட்ல தம்டி தான் வைக்கணும். ஏய் உனக்குன்னு ஒரு இல்ல அத போய் விட்டுறா போடா. ஆமா இங்க ஒரு நின்னுட்டு இருந்தானே இங்க. டேய் கீழ என்னடா பண்ணிட்டு இருந்த? பட்டன் பொறிக்கிட்டு இருக்கேன். பட்டன் இங்க தான் பொறுக்கணும், அங்க போய் பொறுக்கடா போடா. உட்கார் வா வேலை செய். மிஸ்டர் கணேஷ் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமே. என்ன கன்சியூமர் கோர்ட்ல இருந்து பணம் வந்தா? அதெல்லாம் இல்ல, வீட்ல ஒரு சின்ன ப்ராப்ளம். வாட் இஸ் தி மேட்டர்? கம் டு தி பாயிண்ட். வீட்டை விட்டு வெளியே 10 நாளைக்கு தங்க ஒரு ரூம் வேணும். ஹோட்டல்ல தங்கிக்க. அது எங்களுக்கு தெரியாதா? உங்க வீட்ல நான் 10 நாளைக்கு தங்கணும். என்னது? என் வீட்ல 10 நாள் நீ தங்க போறியா? ஐயோ நான் சேர்ந்தாப்புல 10 நாள் தங்கினாலே ஜாஸ்தின்னு தோர்த்துறா. இதுல நீ வேறயா? அதெல்லாம் முடியாது. ஐயோ பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் பிரதர் ப்ளீஸ் வேணாம்னு சொல்லாதீங்க பிரதர் ப்ளீஸ். ஆஹா பிரதர்னு சொல்லி சென்டிமெண்ட் போட்டு தாக்கிட்டியே. சரி அவகிட்ட போய் ஏதாவது ஒரு பிட்ட கிட்ட போட்டு நீ தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. தேங்க் யூ பிரதர். தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ. இரு என்ன வெறும் தேங்க்ஸ் சொல்ல போறேன். ஒரு 500 ரூபாய் கொடு. 500 ரூபாய் எதுக்கு? என் பொண்டாட்டிக்கு. ச்சே 500 ரூபாய் உங்க பொண்டாட்டிக்கு நான் போய். நீ என்னைய நினைச்சிட்டு பேசுற? அவளுக்கு ஏதாவது பிடிச்சது கிடைச்சது வாங்கி கொடுத்து நைஸ் பண்ணா தானே உன்னை தங்க வைப்பா. இதுக்கு நான் பேசாம ஹோட்டல்ல தங்கி. ஹோட்டல்ல போய் தங்க. 500 ரூபாய்க்கு 10 நாள் எவன் ரூம் விட்டு பண்ணுவா? பிரதர் கொஞ்சம் இருங்க. ஐயா இந்தாங்க 500 ரூபாய். அது ஒரு கண்டிஷன். என்ன? நான் போய் 2 hours கழிச்சு தான் நீ வரணும். சரி அதுக்கு முன்னாடியே வந்தேன்னு வை, 2 பேரும் சேர்ந்து ரூம் தேட வேண்டியது வரும். இல்ல நான் பின்னாடியே வரியா? 500 ரூபாய் கொடுத்துருக்குமே நீ ஜபர்தஸ்தா வராத, அடக்கி வாசி. நல்ல ஆளியா. மிஸ்டர் கணேஷ் பிரதர். மிஸ்டர் கணேஷ் என்ன மேடம் விழ போனீங்க, காப்பாத்துற ரேப் ரேப்னு கத்துறீங்க? இல்லையா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும்? ஏதோ போட்டோ அனுப்பி குழப்பன. இப்ப நேரடியா கலாட்ட பண்ண வந்திருக்கியா? போய் வெளியில. என்ன குழப்பன? என்ன போட்டோ? என்ன சொல்றீங்க நீங்க? இல்ல உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ முதல்ல போ வெளியே. என்ன நீ வா போன்னு மரியாதை இல்லாம பேசுறீங்க? மேடம் உங்களை என் ஃப்ரெண்ட கூப்பிடுங்க. யார் அந்த ஸ்டூபிட் ஃபெலோ? இங்க பாரு நீ போலனா நான் போலீஸ் கூப்பிடுவேன். போலீஸ். இப்போ என்ன பண்ணிட்டான் போலீஸ் கூப்பிடுறீங்க நீங்க? போய் வெளியில.
இல்ல நீ வாய போய் இந்த மாதிரி நான் சொல்லிட்டேன் உனக்கு. என்ன நீ தொட்டு பேசுற? நான் அப்படியே பேசுறேன். என்னங்க கலாட்டா? சார் இந்த பொண்ணு என்ன இன்சல்ட் பண்ணிட்டா. என்ன இன்சல்ட் கன்சல்ட்? இது உங்க வைஃப் தானே? ஐயோ ஏன் வைஃப் இங்க இருக்கா? எதுக்கு நீ சண்டை போடுற? இது அது யாரோ நம்ம வீடு அங்க இருக்கு. பிசாசு. என்ன பண்ணி பாப்பா? என்ன பேயா? வாயா மூஞ்ச பேத்தறல அது என்ன பேச்சு? அவ கிடைக்கிற ரப்பர் பேண்ட் நீங்க போங்க பிரதர். செத்த போயா. உன்ன மாதிரி நிறைய ஆளை பாத்துட்டேன். ஏய் வாயை தச்சிர ஜாக்கிரதை. போயா. ஏய் போடி. ஓய் குரல் குடுக்குற. நீ போமா. என்ன ரவுடி மாதிரி பேசுற? ஓய் உன் ஃப்ரெண்ட் கொஞ்சம் அடக்கி வை சொல்லிட்டேன். ஏய் நீ முதல்ல பொம்பளை அடக்கமா போமா. போங்க பிரதர். என்ன பிரதர்? பிச்சுடுவான் பிச்சு. ஒரு நிமிஷம் அவள ரெண்டுல ஒன்னு பாத்துறேன். அட 2 1 3 1 போங்க. ச்சே கொஞ்ச நேரம் அவட்ட விட்டுக்கலாமே. பிச்சிருப்பா அட பிச்சு. வாங்க பிரதர் அவகிட்ட போய் கத்திட்டு. ஆமா. என்ன பிரதர் முதல்ல என் வீட்டுக்கு வந்து இப்படி கலாட்டா பண்றீங்க? எல்லாம் உங்க தப்பு தான். என்ன ஏன் தப்பு? இப்படி ஒரு அலிபாபா குகையில தங்கி இருக்கேன்னு எனக்கு தெரியாம போயிடுச்சே. பிரதர் நான் கொடுத்த அட்வான்ஸ்க்கு இந்த குகையே மேலு. இங்க பாருங்க நீ உள்ள போறத பாத்துருக்க வெளிய வரத பாத்துருக்க. இப்படி மாடியில தங்கி இருக்கீங்க சொல்லிருக்கலாம் இல்லையா? நாளைக்கு இருந்து ஆரம்பிக்கிறேன். நான் மாடியில் தங்கியிருக்கேன் மைக் செட் வச்சு சொல்றேன். பிரதர் 6 மாசம் வாடகை பாக்கி. சத்தம் போட்டு பேசாதீங்க. வீட்டுக்காரன் ஜம்ப் பண்ணி மேல வந்தா நம்ம 3 பேர் அவுட்ல நிக்கணும். லட்சுமணன் ராம சீதை 14 வருஷம் காட்டுக்குள்ள சிட்டிய பார்க்கவே முடியாது. என்ன பிரதர் சொல்றீங்க? என்ன பாக்கின்னு சொன்னா நீங்க கொடுக்க போறீங்களா? அதெல்லாம் இல்ல. என்ன 500 ரூபாய் கொடுத்ததுக்கு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் கிடைக்கும். என்னது 500 ரூபாய் கொடுத்தாரா? அது வேற யாருக்கோ கொடுத்தாரு. நீங்க போங்க. டென்ஷனா இருக்கீங்க. ஏதாவது சாப்பிட்டா சரியா போயிடும். ஏய் போய் ஒரு கப் காபி கொண்டா. காபி தூள் இல்ல. ஒரு டீ கொண்டா. சக்கரை இல்ல. சரி ஒரு முட்டை உடைச்சு போட்டு ஆம்லெட் போட்டு எடுத்துட்டு வா. கோழி செத்து போச்சு. கோழி எல்லாம் செத்து போகுது. நீ ஏன் உயிரோட இருக்க? உள்ள வா சொல்றேன். ஏய் நில்லடி. என்ன ஒரு மாதிரியா பேசிட்டு போற? பிரதர் வேண்டாம். இதெல்லாம் எனக்கு பிடிக்காது பிரதர். ஐயோ சிஸ்டர் எனக்கு ஒரு டம்ளர் பச்சை தண்ணி கொடுத்தா போதும். ஏன் தண்ணி கேக்குறீங்க? இப்ப நான் கேட்டதெல்லாம் இல்லையா? மொத்தமா வாங்கி போட்டுருக்கேன். அப்படிலாம் இல்லைங்க. இல்ல பிரதர் ஒரு விருந்தாளி வீட்டுக்கு கூட்டி வந்து அந்த பொம்பளைகளை இப்படி தான் மூஞ்சிய கோணா வச்சிட்டு பேசுறது. பிரதர் அதெல்லாம் என்கிட்ட நடக்காது. உள்ள போனா கஞ்சி காய்ச்சிடுவேன். ஐயோ ஹலோ பத்மா பத்மா வெளியில என்னமோ ரொம்ப சவுண்ட் விட்டீங்க. இல்ல அது ஒண்ணு சவுண்ட் இல்ல. என் ஃப்ரெண்ட் டென்ஷனா வந்தாரு. அதே டென்ஷன் நான் அப்படியே. அதுக்கு என்கிட்டயே பந்தாவா? உன்கிட்ட பந்தா பண்ண முடியுமா? நீ என் ஒய்ஃப் ஆச்சே. பின்னென்ன காஃபியை போடு டீயை போடு முட்டையை போடுன்றீங்க. வீட்ல இருந்தா தானே போடுறதுக்கு. வாங்குற சம்பளத்துல 3/4 ஒயின் ஷாப்ல கொடுத்துட்டு வந்துறீங்க. மீதி பணத்துல அரிசியை கூட வாங்க முடியல. மளிகை கடைக்காரன் என்ன என் மச்சானா? அவனையா உன் மச்சான் ஆக்குற? வாலிம குறை உன்னை பத்தி என் ஃப்ரெண்டு கிட்ட நல்ல பொண்ணுன்னு சொல்லிருக்கேன். வேற டேமேஜ் ஆக்காத. சரி சாப்பிடுறதுக்கு என்ன வச்சிருக்கேன்? 2 தோசை மட்டும் இருக்கு. ஏன் இன்னும் 2 சுட்டா கெட்டு போயிருவியா? சட்டையில மாவு இருந்தா தானே. வாலிம குறை இந்த 2 தோசைய அவர் ஆளை பாத்தியல்ல அவருக்கே பத்தாது. அப்புறம் நான் என்னத்தை சாப்பிடுறது? 2 பேரும் டிவைட் பண்ணி சாப்பிடுங்க. ஓ டிவைட். அதாவது கப் டீய 1/2 ஆக்குற மாதிரி சொல்றேன். அதேதான். சரி நான் பேச வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். அந்த 2 தோசை எடுத்து வை. அந்த தோசையை நான் என்ன பாடுபடுத்துறேன் பார். எடுத்துடு. என்ன தோசை இது? வெரைட்டி மாதிரி சுட்டு வச்சிருக்கேன். இத மனுஷன் மாறாடே. ஏன் பிரதர் நல்ல பூ மாதிரி இருக்கே பிரதர். என்னது வைங்க பிரதர். என்ன மனுஷன் சாப்பிடுவானா அத? நீங்க பாக்காத தோசையா? எத்தனை பேப்பர் ரோஸ் சாப்பிட்டுருப்பீங்க. விருந்தாளி வந்து இத சாப்பிட்டு ஃபுட் பாய்சன் ஆகிட்டா யார் பதில் சொல்றது? என்ன பிரதர் இத சாப்பிடுறதுக்கு பட்டினி கிடக்கலாம் பிரதர். அதெல்லாம் இல்ல பிரதர். எழுந்திருங்க பிரதர். ஏய் இத எடுத்து போய் உள்ள வை. எடுத்து போய் உள்ள வைடே பிரதர். வாங்க என்ன பிரதர் சாப்பிடலையா? ராமகிருஷ்ணன் பிரதர் நல்ல தூங்குது பாட்டி. ஹேய் பத்மா பத்மா. என்னங்க உங்க ஃப்ரெண்ட் வேற இருக்காரு. இப்ப போய் இதெல்லாம். ஐயோ நான் அதுக்கு கூப்பிடலடி. பசி தாங்க முடியல. அந்த 2 தோசை எடுத்து வச்சிருக்கிய அதை கொண்டா பிச்சு போட்டுக்கிறேன். உங்களோட பெரிய தொல்லையா போச்சு. ஆமாமா உன்னை கட்டியதுக்கு அப்புறம் தான் தொல்லையே எனக்கு ஆரம்பம். இந்தாங்க. ஹேய் சட்னி எங்கடி? இல்ல பரவாயில்ல அப்படியே திங்க. பிரதர் எனக்கு ஒண்ணு தோசை வேண்டாம். இந்த வீட்ல வந்து தங்க நம்பரு. ஏய் சட்டை போடுற. போட்டேன் பிரதர். அந்த பொண்ணை இன்னைக்கு விடவே கூடாது. கவலையே படாத. வீட்டுக்குள்ள போனதும் அந்த பொண்ணை நாரடிக்கிறேன். பிரதர் பாத்தீங்களா வீட்டுக்குள்ள போய் நாரடிக்கிறேன்னு வெளியிலேயே நாரடிச்சிட்டான். போடா. அந்த பொண்ணு 4 வார்த்தை கேட்க விட மாட்டேன். என்ன 1 2 3 4 போடா. பிரதர் வாசலிங்க. ஏய் ஏய்
ஏய் பிரதர் வீடு இங்க இருக்கு. ஏய் ஏய் கதவு தரை. ஏய் வா வழியா. நாங்க தண்ணி போட்டு வந்திருக்கோம்னு தெரிஞ்சிட்டு உள்ள பூந்துட்டியா? ஐயோ தண்ணி போட்டதை சொல்லாத பிரதர். அவர் சொன்னாதான் பிரதர் பயப்படுவா. அப்படியா? ஏத்து ஏத்து ஏத்து. ஏய் கதவு தரமே. என்ன இழுச்சவன் நினைச்சியா நீ? எங்களை என்ன இழுச்சவன் நினைச்சியா நீ? இடியட். உங்களை என்ன பண்றேன் பாரு. ஆமாமா வேண்டாமா, தண்ணி போட்டு வந்திருக்காங்க, நமக்கு எதுக்குமா பிரச்சனை? ராணிமா கூட ஊர்ல இல்ல, தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பொறுமையா இருக்கமா. மீச வச்ச ஆம்பளையா இருந்தா வெளிய வா நீ. பிரதர் மீசையா? அவ பொம்பளை பிரதர். ஏய் மஞ்ச பூசுற பொம்பளையா இருந்தா வெளிய வாடி நீ. பிரதர் இப்ப எவையா பொம்பளை மஞ்ச பூசுறா? எல்லாம் ஃபேர் அண்ட் லவ்லி தான். ஏய் பிளடி வாமான் வெளிய. மேனா லேடி. ஏய் வாடி வெளிய. ஏய் ஐயோ ஐயோ, என்னால பொறுக்கவே முடியல. எவ்வளவு கேவலமா பேசுறாங்க, நான் விட போறதில்ல. ஏய் என்ன தைரியம் இருந்தா என் ஃப்ரெண்ட பைத்தியம் பண்ணி பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணுவேன். பைத்தியமா என்னையா எப்போ? சாரி டங் ஸ்லிப் ஆயிடுச்சு பிரதர். ஓகே பிரதர் நம்ம சவுண்ட் விட்டதுல பார்ட்டி சைலண்ட் ஆயிடுச்சு. இதுக்கு மேல நம்ம சவுண்ட் விட்டோம்னு வைங்க, என் பொண்டாட்டி அங்கிருந்து கரண்ட் சிஸ்டர் கம் கம். ஏய் போலீஸ்க்கு வேணா போன் பண்ணுங்க. ஆமா போலீஸ். போலீஸுக்கா? இவங்கள போலீஸ் ஸ்டேஷனுக்கு இல்ல மென்டல் ஹாஸ்பிடலுக்கு அனுப்புறேன். பிரதர் வீடுங்க பிரதர், நானா அவன் பாத்து பேச்சுறேன். பிரதர் ஒய்ஃப் சவுண்ட் கொடுக்காது. ஸ்டடியா வாங்க. ஸ்டடி 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 ஸ்டடி. பிரதர் நான் ஸ்டடியா இருக்கிறேன்னா சூப்பர். பத்மா பத்மா கதவை திறக்க முடியாது. திறக்க முடியாதுங்கிறா பிரதர். பத்மா பசி தாங்க முடியலடி. தண்ணியை போட்டுட்டு கீழே கலாட்ட பண்ணீங்கல்ல, இன்னைக்கு பட்னியாவே கிடங்க. ஒரு நேரம் பட்னி இருக்க சொல்றான். சிஸ்டர் விட்டுருங்க, என்ன தப்பா நினைச்சுக்க போறாங்க. இப்ப மட்டும் உங்களை நல்லா நினைச்சிட்டு இருக்காளா? போங்க பிரதர். நான் மட்டும் தனியா தண்ணி அடிச்சிட்டு வந்திருந்தேன்னா மட்டன் என்ன ஆம்புலெட் என்ன என்னமா இருந்திருப்பேன் தெரியுமா? கெடுத்தீங்களே பிரதர். வெயிட் வெயிட் பத்மா, பிரதருக்கு ஒரு ஜாக்கெட் வேணுமாண்டி? லுங்கி லுங்கி. ஏயா லுங்கி இங்கேயா கட்டுவீங்க? இப்படி காட்டுங்கப்பா. ஏன்பா பத்மா ஒரு லுங்கி வேணுண்டி. லுங்கி வேறையா? பிரதர் கல்கட்டா காலி ஆகிட்டா பிரதர். இனி உள்ள போனோம் கசகசன்னு இருக்கு. அங்க பாருங்க 2 தொங்குது.